ஐநா துணை செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம நிலா ஒரு வழியா பல்லவனுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்துல நம்ம சேரன் சும்மா இல்லாம, "நல்ல வேளைம்மா நிலா, நீ வந்துட்ட. எங்க நீ வரமாட்டேன்னு நெனச்சு ரொம்ப நாங்க ஃபீல் பண்ணோம்." அப்படின்னு பேச்சுவாக்குல பேசிட்டு இருக்கும்போது, சேரன் சொல்றாரு, "ஆனா ஒண்ணுமா, சோளம் மட்டும் கரெக்ட்டா சொன்னான். நீ எப்படியா இருந்தாலும் வந்துருவ." அப்படின்னு. அதுதான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அதே மாரி நீ வந்துட்ட. "ஏன்டா சோலா, ஆமா, எப்புட்றா நீ சொன்ன? நிலா கண்டிப்பா வருவாங்க, வருவாங்கன்னு. எனக்கு அது மட்டும் புரியவே இல்ல தோழா." "அண்ணே, அதெல்லாம் அப்படிதாண்ணே." "ஏய் சோலா, சொல்லுடா." "அண்ணே, அவங்க என்னதான் என் மேல கோவத்துல இந்த வீட்ட விட்டு போயிருந்தாலும், ஆனா கடைசி வரைக்கும் நான் கட்டுன தாலி அவங்க கழட்டவே இல்ல பாத்தீங்களா? அதான். அதனால தான் சொன்னேன், அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு. நான் சொன்ன மாரியே வந்துட்டாங்க பாத்தீங்களா?" சோழன் அந்த பதில சொன்ன உடனே நிலா அங்கேருந்து எந்திச்சு வராங்க. வந்து சோழன பாத்து, "நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. இந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே இல்ல. டக்குன்னு கழுத்துல போட்ட தாலிய கழட்டி, சோழன் கையில குடுத்துட்டு, நிலா பாட்டுக்கு இருக்காங்க. இத பார்த்த உடனே சோழனுக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிச்ச மாரி இருக்கு. பல்லவனும், பாண்டியனும் பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. சேரனுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. "டேய், சிரிக்காதீங்கடா. அவனே பாவம்டா, சிரிக்காதீங்கடா." சோழன் உடனே அப்பாவியா மூஞ்சி வச்சுக்கிட்டு, "ஏன்டா, அவங்க நான் கட்டின தாலிய கழட்டி குடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லையாடா? இப்படி சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ காமெடி பீஸா தெரியுதுல? சரிங்கடா, சரிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்கடா. நான் தான் அவங்கள இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல வீடு வீடா இருக்கு. அத மட்டும் மறந்துடாதீங்கடா. சரிங்க. ஆனா எப்படி அவங்க இந்த தாலிய கழட்டி என் கையில குடுத்தாங்களோ, அதே மாரி திரும்ப இந்த தாலிய நீங்களே கட்டுங்க சோலா." அப்படின்னு சொல்ல வப்பேன்டா. "அண்ணே, போண்ணே. சும்மா எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுல ஒரு பெருமை, மேய்க்கிறது எருமை, வானமல." அப்படின்னு சொல்லவும், சோழன் கொல்லை பக்கம் போய் உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறான். என்ன பண்றது, என்ன பண்றது? இவங்கெல்லாம் வேற சிரிக்கிறாங்க நம்மள பார்த்து. நீலாம் வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அங்கேயாவது பார்த்து வெளியே சி 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 அப்படிலாம் இல்லை. நமக்கு தேவை தாலியை திரும்பவும் நிலா கழுத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, அப்பதான் சோழனுக்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் ஒரு நாடகத்தை போடக்கூடாது? கண்டிப்பா நிலா இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க? பல்லவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல, அதனால தானே இங்க வீட்டுக்கு வந்தாங்க. நாமளும் அதே மாதிரி ஒரு நாடகத்தை போட்டா கண்டிப்பா நிலா மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழ நேரா போறான். போயிட்டு பல்லவனுக்கு வாங்கி வச்சிருந்த சிறப்பு பாட்டில பாக்குறான். பார்த்துட்டு அந்த சிறப்பு பாட்டில் எடுத்து அதுக்கு ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு அதுல பாய்சன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டுறான். ஒட்டிட்டு லைட்டா ஏற்கனவே நைட்டு குடிச்சு வச்சிருந்த அவங்க அப்பா ஒரு சரக்கு இருக்கு, அதை எடுத்து மேல தெளிச்சுக்கிறான். தெளிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரான். நடு வீட்டுல வந்து நின்னுட்டு, "அண்ணே, இங்க வாண்ணே. என்ன சொன்னீங்க? நான் கட்டின தாலியை அவன் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான் தானே எல்லாரும் இப்படி பண்ணீங்க? இங்க பாருண்ணே, இப்போ இந்த வீட்டுல நீனு, நானு, நிலா இருக்கோம். நாம 3 பேர் இருக்கோம். பல்லவன் தூங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாதுண்ணே. அவங்க எப்படி இந்த தாலியை கழட்டி கொடுத்தாங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் தானே அர்த்தம். இதுக்குமே நான் உயிரோட இருக்க போறது இல்லைண்ணே. நான் ஃபுல்லா குடிச்சிருக்கேன். இந்த பாத்தீங்களா, பாய்சன் நடந்திருக்கேன். இந்த பாய்சனை குடிச்சிட்டு நான் சாக போறேண்ணே. இதுக்கு மேல நான் உயிரோட வந்து அவசியம் இல்லை. ஏன்னா ஏதோ சூழ்நிலை நான் அவங்க கழுத்து தாலி கட்டினேனே. ஆனா தாலி அவன் கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் சாகுறேன், நான் சாகுறேண்ணே அப்படின்னு சோழன் அலப்பறை பண்றான். சேர உடனே, "டேய் சோழா, என்னடா இதெல்லாம் அப்படி பண்ற? டேய் விட்ரா, அவங்க ஏதோ கோவத்தோடு பண்ணிட்டாடா. விட்ரா சோழா, விட்ரா, பேசிக்கலாம்டா." அப்படின்னு சொல்றாங்க. சோழ உடனே, "இல்லண்ணே, என்னால இதுக்கு மேல உயிரோட இருக்க முடியாதுண்ணே. நான் இப்பயே சாகுறேண்ணே. நான் சாகுறேன்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை ஓப்பன் பண்றான். நிலா பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. நிலாவுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இருந்தாலும் சோழன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சேன உடனே போயிட்டு, "ஏமா, இங்க பாருப்பா, அவன் ஏதோ பாய்சன் வைப்பான்னு சொல்லி பயமுறுத்துறான்ப்பா. எனக்கு என்ன பண்ணு தெரியலப்பா. நீயாச்சும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுப்பா." "அண்ணே, அவர் பண்றதுதான் சரின்னு நினைக்கிறீங்களாண்ணே? அது மட்டும் இல்லைண்ணே." அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டிக்கர் லைட்டு நவருத நிலா பாத்துறாங்க. "அண்ணே, குடிச்சா குடிக்கிட்டு விடுங்கண்ணே." அப்படின்னு சொல்லவும் பல்லவன் எந்திரிச்சிடான். "ஐயோ அண்ணே, என்ன பண்ற, என்னென்ன பண்ற, விடுங்க." ஆனா சோழன் விடவே இல்லை. "விட்ரா, விட்ரா பல்லவா. அவங்க என் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை பல்லவா. இதுக்கு மேல உயிரோட வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நான் சாகுறேன்னு சோழன் பாட்டில ஓப்பன் பண்ணி வாயில ஊத்த போறான். நிலா ஒன்னே, "நிறுத்துங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சோழன் அவசரப்பட்டு வாயில ஊத்திடுறான். ஊத்துனவும் நம்ம சோழனை குடிச்சிடறான். குடிச்ச உடனே எல்லாம் பதறி போயிட்டு, "டேய் சோழா, என்ன காரியண்டா பண்ண? வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்." அப்படின்னு சொல்ல
சோழன் நிலாவை பார்த்து, இல்லைங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வந்தீங்களே என்னன்னு சொல்லுங்க. ஐயோ சோழா, இப்ப அது முக்கியம் இல்ல, நீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், முதல்ல கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்றாங்க. ஆனா சோழன், இல்லைங்க நீங்க சொல்ல வந்தீங்களே அது சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது பல்லவன் அந்த செருப்பு பாட்டில பாத்துறான். மூடிய பார்த்தோன்னே பல்லவன் கண்டுபிடிச்சான். ஐயோ அண்ணி, அண்ணன் பாயசம்லாம் குடிக்கல, இங்க பாருங்க இது நான் வாங்கிட்டு வந்த சிறப்பு பாட்டிலு, இருமல் சிறப்பு அப்படின்னு நம்ம பல்லவன் உண்மையா உடைச்சிடறான். நிலா ஒண்ணு, சி கடைசி வரைக்கும் நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல, நான் கூட உங்க மேல ஏதோ பாவம் பார்த்தேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரிய தெரியாது, போங்க அந்த போல அப்படின்னு நிலா சோழனை போட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சேரணும் ஒண்ணு சோழனை பார்த்து, ஏண்டா இல்லடா எல்லாத்துலயுமே போய் தானடா, வாயை தொண்டா வந்துட்டு உண்மையா இருக்காதடா சோழா, ஏன்டா சோழா அப்படி இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் திட்டிட்டு போயிடுறாங்க. பல்லவன் சோழனை பாக்குறாங்க. சோழன் உடனே, ஏய் பல்லவா, இதெல்லாம் யாருக்காக பண்றேன், உனக்காக தான்டா பண்றேன், ஏன்னா அவங்க இல்லைன்னா உன்னால இருக்க முடியாது இந்த வீட்டுல, அதனால தான்டா பல்லவா, இது எல்லாமே உனக்காக தான் அண்ணன். ஆனா நீ வேற லெவல்ண்ண, சாகறதுக்கு நீ கூட துணிச்சிட்டியோன்னு நினைச்சு நானும் தப்பு கணக்கு போட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு போறான். கடைசியா சோழன் பல்ப் வாங்கிட்டமே, என்ன பண்றது இப்போ, வேற ஏதாவது பண்ணி எப்படியாவது தாலியை அவன் கழுத்துல திரும்ப கட்டணுமே அப்படின்னு சோழனை யோசிக்கவும் ஆரம்பிக்கிறான்.